தமிழகத்தின் இன்றைய வாக்குப்பதிவின் போது சில சுவையான சம்பவங்களும் அரங்கேறின. அது குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்தில் உள்ள வெல்ஸ்புரம் வாக்குச்சாவடியில் 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பெண்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து சென்றனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 300க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இருந்தாலும் 71 பேருக்கு மட்டுமே வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அண்மையில் உச்சநீதிமன்றம் தங்களை 3வது பாலினமாக அறிவித்துள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் வாக்காளர் அடையாள அட்டையில் தங்களை 3வது பாலினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இப்போ எங்களுக்கு சாதகமாக சுப்ரீம் கோர்ட் 3ஆம் பாலினம் அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் அடுத்த முறை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய எல்லா தேர்தல்களையும் எங்களுக்கு ஒரு தனி லைன் கியூ வரிசை வேணும் 3ஆம் பாலினத்திற்கென்று. இது எங்களுடைய கோரிக்கை. இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு வாக்குச்சாவடியில் மனதை நெகிழச் செய்யும் விதமாக உடல் நலம் மிகவும் குன்றிய நிலையில் சமியா பீவி என்ற 92 வயது மூதாட்டி ஒருவர் ஆம்புலன்ஸ் மூலம் வாக்குச்சாவடிக்கு வந்து படுத்த நிலையிலேயே தனது வாக்கை பதிவு செய்தார். இவரைப் போலவே விருதுநகரில் 102 வயது மூதாட்டி வாக்குப்பதிவு செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். விருதுநகர் நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டில் வசிக்கும் சீனியம்மாள் என்ற அந்த மூதாட்டி KCS தனுஷ்கோடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு செய்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் உள்ள வாக்குச்சாவடிக்குள் கட்சி கரைவேட்டி கட்டி வாக்களிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக தொண்டர் ஒருவர் இப்படி வித்தியாசமான வகையில் ஆடை அணிந்து வாக்களித்தார். இது மட்டுமின்றி வாக்களிக்க வரும் ஒவ்வொரு வாக்காளரும் வரவேற்கப்பட வேண்டியவர்கள்தான் என்று கூறுவது போல பொள்ளாச்சி தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்களை வரவேற்க வரவேற்பாளர்கள், கோடை வெயிலை சமாளிக்க நிழற்பந்தல், அனைத்து முதலுதவி வசதிகளுடன் கூடிய சிறப்பு மருத்துவ குழு, சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.